வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மயில்புரி பாலமுருகன் உழைப்பாளி நகரிலே திருசூலம் மலையிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆடிக்கிருத்திகை அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த உழைப்பாளி நகரை பொறுத்தவரைக்கும் பல பேர் முருகனோட பெயர் கொண்டவர்களாக இருக்காங்க. ராஜா காலத்திலேயே அந்த கோயில் கட்டினது நான் தான் ராஜா சொல்லிக்கிறது இருக்கேன். அதேமாரி இந்த கோயில் உருவாக்கின யாரும் நான் யாருமே இருந்ததில்லை. எல்லாம் நாம் எல்லாம் ஊர் கூடி தேடி இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த அபிஷேகம் பண்ணுனா எவ்வளோ பலன்கள், அந்த பலன்களை பற்றி இப்போ சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன். அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்க்குற போது நம்ம பாவங்கள்லாம் விலகுது. அதில் என்னென்ன பொருள் பண்ணும்போது என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுத்த ஜலம் தேவை. அது பக்தர்களுடைய அத்தனை இஷ்டத்தையும் பூர்த்தி செய்யும். அப்புறம் கந்த தைலம், இந்த வாசனாதி தைலம், சந்தனாதி தைலம், இதெல்லாம் போடுறது. அது அவ்வளவு என்னென்ன சுகம் இருக்கோ வாழ்க்கையில் அத்தனை சுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சகவ்யம் இதே பாபத்தை போக்கக்கூடியது தான். பஞ்சாமிர்தம் நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். பஞ்சாமிர்தம் நெய் மோட்சத்தை கொடுக்கும். பால் ஆயிலை கொடுக்கும். அதேமாரி தயிர் சந்ததியை வளர்க்குறதுக்கு உதவும். அரிசி மாவு கொடுக்கும், கடனை எல்லாம் தீர்த்திடும். அன்னதானம் பண்ண செஞ்ச புண்ணியம் அரிசி மாவு. அது அந்த பகுதிக்குள்ளே யாருக்கும் சண்டை சச்சரவு வராமல் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை கொடுக்கும் அரிசி மாவு. அதனால தான் கொஞ்சம் நொய் எடுத்து பண்ணி அப்படியே எறும்பு புத்தில் போட்டுலே வாங்கோ, 1000 வயிறு நிறையும் அப்படின்பார் பெரியவா. அதுமாரி அரிசி மாவு கொடுக்கும். அப்புறம் நெல்லி முள்ளி எந்த ரோகமும் வராமல், நோய்கள் வராமல் பாதுகாக்கும். கரும்பு சாறு அதுவும் எண்ணம் சொல் செயலில் ஆரோக்கியம் தரும். தேன் ரொம்ப சுகத்தை தரும். தேன் அபிஷேகம் குரல் வளத்தை கொடுக்கும். குரல் கடவுளோட அனுக்கிரகம். அது வளமாக இருக்கிறது நமக்கு கிடைச்ச வரம். குரல் பகவான் கொடுக்குறது. அப்போ தேன் அபிஷேகம் பண்ணும்போது இந்த சாரீரம் நன்னா வரும். பாட்டெலாம் பாடுறதுக்கு அது முப்பட பஞ்சாமிர்தம் செல்வ சம்பத்து தரும். அப்புறம் வாழைப்பழம், விளைவிற்கும் எல்லாமே உலக வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. பஞ்சாமிர்தம் உலக வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி சோகத்தை போக்கும், பாவத்தை போக்கும், ரோகத்தை போக்கும், அத்தனை விஷயங்களையும் நல்லதை செய்யும் இந்த அபிஷேகம். தேக ஆரோக்கியத்தையும் மனசை ஒழுங்குபடுத்தி நேர்மை அளிக்கிறதுக்கும் எல்லாமே இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால கிடைக்கப்படும். அந்த தேனை அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஆத்மா உங்களுக்குள்ளேயே இந்த முருகனை எழுந்துள்ள செய்கின்ற போது உங்களுக்கு இந்த உள்நாக்கில் இனிக்கும். அந்த லயிச்சு இருக்கும்போது பகவானை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும்போது தேனை அபிஷேகம் பண்ணும்போது என்னாகும், இனிக்கும், உள்நாக்கு இனிக்கும். அப்புறம் சர்க்கரையிலையும் அபிஷேகம் பண்ணலாம். அது எலுமிச்சம்பழ அபிஷேகம் முடிச்சு இந்த பழசாரெலாம் அபிஷேகம் முடிச்சுன்னா சர்க்கரை அபிஷேகம். அது நம்ம சத்ருவே இருக்காது. ஒரு எதில் சத்ரு எப்படி வராங்க, ஒரு ஹீரோனா அந்த ஹீரோ அந்த படம் ஓடணுனாக்கா ஒரு வில்லன் இருப்பாங்களே, நமக்கே தெரிஞ்சே தெரியாமல் இந்த ஒப்பீடுன்னு ஒரு குணம் மனசாளுக்கு உண்டு. ஒருத்தர் வளர்ந்தவனை பார்க்கும்போது வளரக்கூடியவங்க ஒப்பீடு செய்து தன்னை தாழ்த்திக்கிற போது அந்த இடத்துல அவங்க சத்துருவாக மாறுறாங்க. இது அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது யாரையும் ஒப்பீடு இல்லாமல் அன்பு பாராட்டுறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுமாரி நல்ல நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுறது ஒரு ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம் எல்லா இடங்களும். சங்கு ஜலம் நல்ல புண்ணியத்தை தரும்.
இப்படி இந்த பெரிய ஆசை, பெரிய கோபம், இது எல்லாத்தையும் நீக்கிறது அபிஷேகம். இந்த அபிஷேக பலன்கள் வேறு சொல்லிட்டேன். அபிஷேகம் நல்லபடியாக நடந்து அதை கண்ணார கண்டு அனைத்திலும் 5 விரலும் ஒன்றும் கிடையாது. 5 விரலும் ஒன்றா இருந்தால் எந்த பொருளும் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒப்பீடு இல்லாமல் அந்த மனசால ஒத்துமையாக வந்து இந்த அபிஷேகம் நடத்தி கொடுக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.